அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி இட்லி பொடி. இட்லி தோசை கூட என்னதான் நீங்க சட்னி, சாம்பார், வடகறி அப்படின்னு விதவிதமா வச்சுன்னு சாப்பிட்டாலும், இந்த ஓரத்துல அந்த பொடியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா குழைச்சி சட்னி சாம்பாருக்கு நடுவில் ஒரு பிட்டு அந்த மிளகா பொடியில தோச்சி எடுத்து சாப்பிட்டா அதில் இருக்கிற சுகமே வேற லெவல்ல இருக்கும். அவ்வளோ சுவையா இருக்கும். அந்த அற்புதமான இட்லி பொடி, இட்லி மிளகா பொடி எப்படி அரைக்கிறது? என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணும்? எப்படி வறுக்கணும்? எந்த அளவுக்கு அரைக்கணும்? அதை எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ முதல்ல நம்ம பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஒரு நல்ல கனமான வாணலி எடுத்துங்க. 3 கரண்டி நல்லெண்ணெய், செக்கிலான நல்லெண்ணெய் ஊற்றிங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணணும். பெருங்காயத்தோட கலர் மாறினதுக்கு அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துறேன். இந்த பூண்டில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் கரெக்டாக ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் லேசாக ஃப்ரை பண்ணிங்க. பூண்டோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் ஒரு 200 கிராம் உளுத்தம் பருப்பு, நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன், நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதை லேசாக ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். இந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடுறோம் இல்லையா, இந்த டைம் நோட் பண்ணிங்க. இதுலேருந்து கரெக்டாக 15 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 15 நிமிஷத்துக்கு மேலே வறுக்கக்கூடாது. நடுவில் நம்ம இதுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக வருங்க. 5 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 50 கிராம் குண்டு மிளகா, நீட்டு மிளகா எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம், ஆனால் காம்பை எடுத்துடணும், காம்போட போடாதீங்க. மிளகா நல்லா சிகப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு பொடி வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வரும். அதே மாதிரி வறுக்கும் போது மிளகா வந்து கருகக்கூடாது. அதனால் நீங்கள் வறுத்துக்கினே இருக்கணும், சிம்மில் இருக்கணும். முக்கியமாக ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் கூட வைக்காதீங்க, சிம்மில் வச்சு பொறுமையாக வரங்க. இப்போ ஓரளவுக்கு மிளகாவும் லேசாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை, நல்லா பச்சை பச்சையான இருக்கணும் கருவேப்பிலை. பச்சை பச்சேன்னு இல்லை உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் காய வச்சு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா காஞ்ச கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். பச்சை பச்சையாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதனோட வாசமே வேற மாதிரி இருக்கும். இது லேசாக வறுத்துங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 12 நிமிஷம் மொத்தமாக வறுபட்டதுக்கு அப்புறம் கடைசியாக நம்ம வந்து இதில் ஒரு 25 கிராம் எள்ளு சேர்க்க போகிறோம். வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு கிடைக்கலன்னா கருப்பு எள்ளு சேர்த்துங்க. கலர் தான், கருப்பு எள்ளு போட்டால் கொஞ்சம் டல் ஆகிடும் கலர். அப்புறம் இந்த மிளகா பொடிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு சரியாக ஒரு 3 நிமிஷம் வறுத்துட்டிங்கன்னா போதும். கடலப்பருப்பு உளுத்தம் பருப்போட நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல்டன் கலர் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப கோல்டன் கலர், அந்த ப்ரௌன் கலர்லாம் வரக்கூடாது. வறுக்கிறது ரொம்ப முக்கியம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்பவும் வறுக்கக்கூடாது, வறுக்கணும் ஆனால் ரொம்ப வறுக்கக்கூடாது. கலர் மாறணும், ரொம்ப கலர் மாறக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து 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 வறுக்கணும். சின்ன ஒரு கருப்பு கூட இல்லாமல் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா இதை பாருங்கள், இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்போட கலர் உங்களுக்கு தெரியும். மிளகாவோட கலர் கூட சேஞ்ச் ஆகலை பாருங்கள், ஒரு சின்ன கருப்பு கூட இல்லை. கருவேப்பிலை பச்சை பச்சைன்னு இருக்குது, ஆனால் நல்லா முருவலாக வறுபட்டுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு, மிக்ஸி ஜாரில் நிறைய இருந்ததுன்னா 2 பார்ட்டாக கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் அரைக்கிறது முக்கியம்னா, தூள்னா நைஸாக அரைக்கக்கூடாது.
70லேருந்து 80%க்குள்ளார கொர 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 கொரன்னு அரைக்கணும். அப்படி அரைச்சிங்கன்னா தான் அந்த மிளகா பொடி இட்லியில் தொட்டு தோசையில் தொட்டு இந்த பொடி ஊத்தாப்பத்துக்கு பொடி தோசைக்கெல்லாம் சாப்பிடும் போது அந்த ஒரு கரகரப்பு தன்மை வரும். அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நெய் யூஸ் பண்ணலாம். இந்த அருமையான இந்த மிளகா பொடியை இது மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு கண்ணாடி கண்டெய்னரில் போட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பூன் போட்டு தனியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 மாதம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த அருமையான மிளகா பொடியை சாப்பிட்டு பாருங்கள். சந்தோஷமாக இருங்க. உங்கள் வீட்டில் இந்த மிளகா பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிளகா பொடியை வச்சு இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொடி ஊத்தாப்பம் அப்படியே முருவலாக செஞ்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் சட்னியே தேவையில்ல. அப்படியே சல்லு சல்லு சல்லுன்னு இறங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த அருமையான பொடி ஊத்தாப்பத்தை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.